ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையில் பார்த்தீங்கன்னா இது பேச்சுலர்ஸுக்கு ஈஸியான ஒரு குழம்புன்னு சொல்லலாம். குயிக்காகவும் செய்யணும், ஆனால் ருசியாகவும் இருக்கணும் குழம்புன்னு நினச்சிங்கன்னா இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சங்கரா மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அவ்வளவு நல்லாயிருக்கும், ஆனால் குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் ரொம்பவே முக்கியங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி ஊற்றுறது எதுவுமே கிடையாது, அதனால் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இப்போ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போவே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே, அதனால் அடிப்பிடிக்காமல் வதக்கி விட்டு ஒரு பெரிய தக்காளி ஓரளவுக்கு கட் பண்ணி அதை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா சேர்த்துலாம். ஹோம்மேட் மிளகாய் தூள் இருந்ததுன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அப்புறமா சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதுங்க. இப்போதைக்கு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் தான் நம்ம புளி ஊற்றணுங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்லேயே புளி ஊற்றிடுறீங்க, அதனால தான் கடைசி வரைக்கும் அந்த குழம்பு புளிப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் புளி ஒரு கொஞ்சம் சின்ன துண்டு புளி கரைச்சி வச்சு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போதுங்க. நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள். மீனே போடாமல் என்ன வாசமாக இருக்குது பாருங்கள் குழம்பு. இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கோங்க. நல்லா மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம மூடி வைக்க வேண்டியது தான். நல்லா மசாலாலாம் இறங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீனில். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இது மேலே நல்லா தூவி விட்டுருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே மூடி வைக்கும்போது அந்த கொத்தமல்லியோட வாசம் திறக்கும் போது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் விட்டால் போதுங்க. நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு நாள் வச்சு 2 நாள் வச்சலாம், இப்போவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க ருசி. கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிற பெண்மணிகளும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ருசியும் நல்லாயிருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு 3த்துக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கோம் பார்த்துக்கலாம். ஒரு முறை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சமைக்கும்போது அன்போடு சமைங்க. சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.